அங்க ஒரு ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வந்து ரொம்ப நாளா இருக்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அண்ட் அது என்ன பண்ணுதுன்னா, அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்க வாழ்ந்தான்னு கேட்டா 25 வருஷம் முன்னாடி. அண்ட் நீ இந்த பொண்ணு வந்து எத்தனை வருஷமா இந்த வீட்டுல வாழுதுன்னு கேட்டாங்கன்னா 3 இயர்ஸ். ஸோ இந்த இடத்த வந்து யார் சொல்லியிருக்கா? லெட்ஸ் கோ ஜஸ்ட் சிட் ஹியர், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட். இதை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவருக்கு எது ஞாபகம் வருது? அவரோட கிராண்ட் ஃபாதரோட அந்த அயன் கிராஸ் வந்து ஞாபகம் வருது. யூத் லைஃப் கேன் பி ஒன்லி ஃபெல்ட் as memories after becoming elderly and it cannot be done as like a youth. வெல்கம் பேக் டு உஸ்தாதின் அகாடமிஸ் தினமும் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா we are going to see about a prose, the prose that is I can't climb trees anymore, written by Ruskin Bond. ஸோ இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிம்பிளான, நமக்கு சொல்ல போனால் ரொம்ப சந்தோஷமான ஒரு ப்ரோஸ். பிகாஸ் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் ஃபார் தி எக்ஸாமினேஷன். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து நம்ம வந்து இன்னைக்கு இந்த போயமை ப்ரோஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ரஸ்கின் பாண்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஈஸி ப்ரோஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ இதோட க்ரக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன் ஒரு வீடை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த வீடை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வீட்டிலேருந்து ஒரு சின்ன பொண்ணு வருது. இந்த சின்ன பொண்ணு நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டையே பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்கக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் எவ்வளோ ஸ்வீட்டாக போகுது. ஸோ அதன் மூலமாக வந்துட்டு என்ன ஒரு பயன் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த மிடில் ஏஜ்டு பர்சனுக்கு கிடைக்குது. That is the story that is related to I can't climb trees anymore. So அதுக்கான அர்த்தத்தை நம்ம வந்து கடைசியா வந்து பார்க்கலாம். ஓகே, so first எடுத்தோன்னு பாருங்க. He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. ஸோ அவர் என்ன பண்றாரு, அங்க பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை சுத்தி அந்த கார்டன் இருக்கு, கார்டனை சுத்தி ஒரு வால் இருக்கு. That is a garden wall. For example, இதுதான் வீடு, சுத்தி கார்டனா இருக்கு, கார்டனை சுற்றி என்ன இருக்குது, ஒரு வால் இருக்குது. ஸோ அந்த வாலை தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் ஸ்டாரிங். ஒரு பர்சன் பக்கத்தில் வெளியே நின்று, புல்வெளியில் நின்று அந்த வீடை வந்து, வீடோட அந்த கார்டனோட வாலை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ மென்ஷன்ட் அஸ் அன் ஓல்ட் ஹவுஸ். இட் ஹேடன்ட் சேஞ்ச்டு மச். ஸோ அவர் இதை பார்த்தோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னும் அது பெருசாக ஒன்றும் மாறலை. அப்படின்னா அவர் ஆல்ரெடி இந்த பாஸ்டில் அவருக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. The old house built with solid blocks of granite. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை வந்து ஸ்டார் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா கார்டன் வால். இரண்டாவது இந்த ஹவுஸ் வந்து எது மூலமாக வந்து பில்ட் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா கிரானைட். wasn't altered at all, but there was a new outhouse and there were fewer trees. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி ஒரு அவுட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரா சில மரங்கள் வந்து வளர்ந்துருக்கு. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு பார்த்தா, அங்கே ஒரு ஜாக்ஃப்ரூட் ட்ரீ வந்து ரொம்ப நாளாக இருக்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அண்ட் அது என்ன பண்ணுதுன்னா, சைட் ஆஃப் த பில்டிங் காஸ்டிங் இட் ஷேட்ஸ் ஆன் த வால், அதோட நிழலை வந்து வால்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஹி ரிமெம்பர்ட் ஹிஸ் கிராண்ட் மதர் சேயிங். ஸோ இதில் நல்லா நோட் பண்ணுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லியிருக்கா, அவங்களோட கிராண்ட் மதர். பிளெஸிங் ரெஸ்ட்ஸ் ஆன் தி ஹவுஸ் வேர் த ஷேடோ ஆஃப் அ ட்ரீ ஃபால்ஸ். ஸோ எந்த இடத்துல வந்துட்டு ஒரு மரத்தோட நிழல் வீட்டு மேலே படுதோ அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு வந்து என்ன இருக்கான், பிளெஸிங் கிடைக்குது, அந்த மரத்தோட பிளெஸிங் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் ஸோ த பிரசன்ட் ஓனர்ஸ் மஸ்ட் ஆல்சோ பி ரிசீவிங் த ட்ரீஸ் பிளெஸிங்ஸ். ஸோ இப்போ கூட இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் ஓனர்ஸ்க்கும் என்ன கிடைக்குமா, அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்போது, பழங்காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த ஓனராக இருந்திருக்காங்க. At the spot where he stood, there had once been a turnstiles. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மெரிகோ ரவுண்டு மாதிரியே இருக்கும். ஒரு என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது ஒரு ஆளாக உள்ளே நின்று இப்படி சுற்றி போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டர்ன்ஸ்டைல். அண்ட் ஆஸ் அ பாய் ஹீ வுட் ஸ்விங் ஆன் இட். அப்படியே அதை சுற்றிக்கிட்டே இருப்பாராம். அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அதை அப்படியே சுற்றி வருவாராம். going round and round until he was quite dizzy. தலை சுத்துற அளவுக்கு அவர் என்ன பண்றாராம், அவர் அதுல வந்துட்டு சுத்தி வருவாராம். Now the turnstile was gone, the opening walled up, tall hollyhocks grew on the other side of the wall. ஸோ இதுல என்னன்னா, இப்போ அந்த டர்ன்ஸ்டைலை காணோம், அங்க எந்த வாலும் கிடையாது. சிமிலர்லி என்னவா இருக்குன்னா, அங்க வந்து டாலான ஹாலிஹாக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பூ மரம்,
அங்கே வந்து மறந்துருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அது எந்த சைடா உள்ளுக்குள்ளே வந்து வளர்ந்துருக்கு. வாட் ஆர் யூ லுக்கிங் அட் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு சவுண்டு வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டான்ஸா போகலாமா? இட் வாஸ் அ disembodied voice at first. Disembodied voice at first. Moments later, a girl stood framed between dark red hollyhocks, staring at the man. இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெறும் வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. யார் அது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணுதான், ஒரு பொண்ணு வந்து நிற்குதான். எங்க அப்படின்னு பார்த்தா பிட்வீன் தி டார்க் ரெட் ஹாலிஹாக் ஸ்டாரிங் அட் த மேன். அந்த ஹாலிஹாக் செடிக்கு நடுவில் வந்து நின்றுக்கிட்டு அந்த மேனை வந்து முறைச்சு பார்த்துட்டே இருக்கான். She was only 12 or 13 years. அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். With lively eyes and long black hair. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, she has a long black hair சொல்லியிருக்காங்க. long important, black important. இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். I am looking at the house. Is it yours? He asked. ஸோ நான் வந்து இந்த வீடை தான் பார்த்துட்டு இருக்கேன், இது உன்னோட வீடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிடில் ஏஜ்டு மேன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணை வந்து கேட்குறாங்க. நோ, இட்ஸ் மை ஃபாதர்ஸ். ஸோ அந்த வீடு யாரோடதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இட்ஸ் த கேர்ள்ஸ் ஃபாதர்ஸ் ஹவுஸ். வை டூ யூ வாண்ட் டு பை இட்? ஏன் நீ வந்து அதை வாங்கிக்கணும்னு நினைக்கிறியா? அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்னு வந்து அகெயின் அதுக்கு பதில் கேட்குறாரு. அண்ட் ஹீ இஸ் அ கர்னல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க அப்பா என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆர்மியில் கர்னலாக இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஒன்லி அ கர்னல் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வெல், ஹீ ஷுட் ஹவ் பீன் அ பிரிகேடியர் பை நவ். கர்னலுக்கு மேலே இருக்கிற போஸ்டிங் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிகேடியர். ஸோ இந்நேரத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்கணும், பிரிகேடியராக ஆயிருக்கணும். ஆனால் இன்னும் ஆகலை. த மேன் பஸ்ட் அவுட் லவ்விங். அதாவது அதை கேட்டோடனே ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பொண்ணு வந்து இப்படி சொல்லுதுன்னு. இட்ஸ் நாட் ஃபன்னி, ஷி செட். ஈவன் மம்மி சேஸ் ஹீ ஷுட் பி இன் அ பிரிகேடியர். அப்படின்னா இப்போ எங்கள் அம்மா கூட தான் சொல்லுவாங்க இந்நேரத்துக்கு அவர் வந்து என்ன ஆயிருக்கணும், ஒரு பிரிகேடியர் ஆயிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் அ விட்டி ரிமார்க். ஒரு நக்கலான ஒரு பதில் கொடுக்கலான்னு போறாரு. பட் பெர்ஹாப்ஸ் that's why he is still a colonel அப்படின்னு சொல்லலாம்னு வந்து அவர் வந்து நினைக்கிறாரு. பட் he did not want to give offense. ஒரு அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க வேணாம். they stood on either side of the wall appraising each other. ஸோ ரெண்டு பேருமே வந்து இந்த வாலுக்கு இந்த சைடு பொண்ணு, இந்த சைடு வந்து அவர் வந்து நின்றுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காங்க. Do you want to buy it அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேட்குது. இல்லை, எனக்கு வேணான்னு இவர் சொல்றாரு. Well, she said, if you don't want to buy the house, what are you looking at? நீ இந்த வீடை வாங்க வேணாம்னு நினைச்சனா அப்ப எதுக்காக வந்து இதை வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க என் வீடை அப்படின்னு வந்து கேட்குறாரு. I used to live here 25 years ago. 25 இயர்ஸுக்கு முன்னாடி அவர் வந்து இங்க வந்து வாழ்ந்திருக்காரு as a boy. ஸோ பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அவர் ஒரு பாயா இருக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து வாழ்ந்திருக்காரு as a young man. And then my grandmother died and we sold the house and went away. அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு யங் மேனாக இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, என்னோட கிராண்ட் மதர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த வீடை வந்து விற்றுட்டு நாங்கள் வந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட். She was silent for a while, taking in this information. கொஞ்ச நேரத்துக்கு வந்து ரொம்ப அமைதி ஆயிடுச்சு அந்த பொண்ணு. அந்த ஃபீலிங்ஸ் வந்து அதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருக்கு. Then she said, and you would like to buy it back now, but you don't have the money. He did not look very prosperous. இப்போ நீ இந்த வீடு ரிட்டர்ன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்ககிட்ட வந்து என்னாச்சு, உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏன் கேட்குறாங்கன்னா, அந்த பார்க்க அந்த மிடில் ஏஜ்டு பர்சன் வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸாக இல்லை, ரொம்ப வந்து மணி இருக்கிற மாதிரி இல்லை. No, I wasn't thinking of buying it back. Wanted to see it again, that's all. How long have you lived in it? நான் இதை வாங்குறதுக்காகலாம் வரல, திடீர்னு எனக்கு அதை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால வந்தேன். நீங்க இங்க எவ்வளோ நாளா இங்க வந்து வாழ்றீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. Only 3 years, she smiled. ஸோ அந்த பொண்ணோட வயசு என்னன்னு கேட்டால் 12 or 13. அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்தான்னு கேட்டால் 25 வருஷம் முன்னாடி. அண்ட் நீ இந்த பொண்ணு வந்து எத்தனை வருஷமா இந்த வீட்டில் வாழுதுன்னு கேட்டாங்கன்னா 3 years. Would you like to come in and look more closely? நீங்கள் உள்ள வந்து இதை வந்து இன்னும் பக்கத்தில் நின்று பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. Wouldn't your parents mind? அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா இதை பற்றி எதுவும் நினைப்பாங்களா, தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு வந்து கேட்குறாரு. யார்? அந்த மிடில் ஏஜ்டு பர்சன் இஸ் ஆஸ்கிங் தி கேர்ள். They have gone to the club. ஸோ அவங்க அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் கிளப். They won't mind. I am allowed to bring my friends home. அதாவது என்னோட ஃப்ரெண்டை வந்து நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அதனால் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க.
ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ, ஈவன் வயசான ஃப்ரெண்ட்ஸையுமா இந்த என்னைய மாதிரி இருக்கிறவங்களையுமா உள்ள விடுறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு வந்து இந்த பொண்ணு வந்து பதிலுக்கு சொல்லுது. ஸோ இந்த இது வந்து யார்கிட்ட சொன்னான்னு கேட்பாங்க. ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓ ஜஸ்ட் மிடில் ஏஜ் பட் ஃபீலிங் யங் டுடே. என்னோட ஏஜ் வந்து ஒரு மிடில் ஏஜ்டு பர்சனோட ஏஜ் தான், பட் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுறேன். And to prove it, he decided he would climb over the wall instead of going round to the gate. அந்த கேட் வரைக்கும் அப்படி ரவுண்டாக போயிட்டு வர்றதோட அவர் என்ன பண்ணுறாரு, நான் இன்னும் எங்குதான்றதுக்காக டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா அந்த வால் மேலே ஏறுறாரு. He got up on the wall all right but had to rest there breathing heavily. கஷ்டப்பட்டு மேலே ஏறினதுக்கு அப்புறமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சோன்னே கொஞ்ச நேரம் கால் அப்படி போட்டுட்டு இப்படி உட்கார்ந்து ரொம்ப மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். Middle-aged man on the flying trapeze, he muttered to himself. ஏறும்போதே என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு வயசான காலத்தில் எப்படி வந்துட்டு இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து சர்க்கஸில் பண்ணுவாங்க. ஒரு லாங்காக ஒரு ரோப் தொங்கும், அதில் ஒரு சின்னதாக வந்து ஒரு பார் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி ஒன்றுக்கு ஒன்று தவிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. ஆஸ் அ middle-aged man on a flying trapeze, he muttered to himself. அப்படியே வந்து அவருக்குள்ளேயே வந்து முனக்கிட்டே வந்து அவர் வந்து ஏறார். I will help you, she said and gave him her hand. நான் வந்து உன்னை வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அந்த பொண்ணு மேலே இழுக்குது. He slithered down into a flower bed, shattering the stem of the hollyhock. அதாவது அப்படியே ஒரு செகண்ட் வந்து ஒரு வலிக்கி டவுன்ல வந்து அந்த ஃப்ளவர் பெட் மேலே ஷேட்டர் பண்றாரு, one of the stem of the hollyhock. As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. நல்ல ஒரு பெரிய மேங்கோ ட்ரீ, அந்த மேங்கோ ட்ரீ கீழே வந்துட்டு ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு பெஞ்ச், உட்கார்றதுக்கான ஒரு பெஞ்ச், பார்க்லலாம் இருக்கும்ல அது மாதிரி. ஸோ அதில் எது பெஞ்ச்? ஸ்டோன் பெஞ்ச் அண்டர் அ மேங்கோ ட்ரீ. ஓகே, இட் வாஸ் த பெஞ்ச் ஆன் விச் his grandmother used to rest. யார் வந்து அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறா? அவங்களோட கிராண்ட்மதர் தான் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. when she was tired of pruning rose bushes and bougainvillea, let's just sit here. அவங்க எப்போ டயர்ட் ஆவாங்கன்னு பார்த்தாங்கன்னா, அங்கே வளர்ந்துருக்கக்கூடிய அந்த ரோஸ் புஷஸை வந்து ட்ரிம் பண்ணும் போதும், போகென்வில்லாவை வந்து அவங்க வந்து ட்ரிம் பண்ணும்போதும் ரொம்ப டயர்ட் ஆகும் போது இந்த மேங்கோ ட்ரீக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் பெஞ்சில் வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர், he said. I don't want to go inside. ஸோ இந்த இடத்த வந்து யார் சொல்லியிருக்கா? Let's go, just sit here, I don't want to go inside. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, it is none other than the middle-aged person. She sat beside him on the bench. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்துட்டு அந்த பெஞ்சுக்கு பிசைடில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட். She sat beside him on the bench. They were silent for some time. The man closed his eyes and remembered other times. ஸோ அந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் ரொம்ப நேரமாக அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த மேன் என்ன பண்ணுறாரு, அவர் கண்ணை வந்து மூடி இருக்காரு. மூடி கொஞ்ச நேரம் வந்துட்டு அவரோட ஓல்ட் டைம்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. த மியூசிக் ஆஃப் த பியானோ, இங்கே உட்காந்து எதை பற்றிலாம் யோசிக்கிறான்றதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. த மியூசிக் ஆஃப் த பியானோ 1, த சைமிங் ஆஃப் த கிராண்ட்ஃபாதர்ஸ் கிளாக், அந்த சவுண்டு, த கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் த பட்கரிகர்ஸ், அதாவது அந்த லவ் பேர்ட்ஸ் மாதிரி மஞ்சன்னு இருக்கும் ஒரு பேரட், அதுதான் வந்துட்டு அந்த பட்கரிகர்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. இட் இஸ் அன் அமெரிக்கன் பிரீட். On the veranda, his grandfather cranking up the old car. அந்த ஓல்டு காரை அவங்க வந்து ரிப்பேர் பண்ணும்போது அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணும்போது அந்த சவுண்டு தான் கிராங்கிங் அப்படின்றாங்க. I used to climb the jackfruit tree, he said, opening his eyes. உடனே கண்ணை ஓப்பன் பண்ணி நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாக் ஃப்ரூட்டில் தான் மரம் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து சொல்கிறாரு. இதுதான் வந்து அந்த ஃப்ளையிங் ட்ரப்பீஸின்னு சொல்கிறது. அந்த சர்க்கஸில் இந்த மாதிரி அவங்க ஹேங் பண்ணி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து ட்ரப்பீஸி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன். நம்ம அடுத்து மூவ் ஆன் பண்ணுவோம். Do you want to climb it again? My parents own mine. இது உடனே அந்த பொண்ணு என்ன கேட்குது, Do you want to climb it again? எங்கள் அம்மா அப்பாலாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நீங்கள் ஏறணும்னா ஏறுங்க. No, no, not after climbing the garden wall. Let's just sit here for a few minutes and talk. இந்த வாலை ஏறினதுக்கே என்னால் முடியலை, இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. I mentioned the jackfruit tree because it was my favorite place. அதுதான் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. Do you see that thick branch stretching out over the roof?
உனக்கு அங்க தெரியுதா உங்க ரூஃபுக்கு மேல ஒரு திக்கா ஒரு பிரான்ச் வந்து இப்படி நீளமா போகுது, அது உனக்கு தெரியுதா? halfway along it there's a small hollow in which I used to keep some of my treasures. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஹாலோவா ஒரு உருண்டை போட்டு ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்குள்ள தான் என்னோட திங்ஸ் எல்லாம் நான் வந்து உள்ள வந்து வைப்பேன், அது எல்லாமே என்னோட ட்ரெஷர்ஸ் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ்? Who said to whom? The girl said to the middle-aged person. Okay. Oh, nothing very valuable. Marbles I would have won. A book I wasn't supposed to read. So first marbles that I had won. Second வந்து books அவங்க எதெல்லாம் புக்ஸ்ல ரீட் பண்ணக்கூடாதோ அது. And a few old coins. 3. ஓகேங்களா? Things came and went. I was a bit of a crow. You know, collecting bright things and putting them away. நான் வந்து ஒரு காக்கா மாதிரி ஏதாவது ஒன்று பிரைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா அது எனக்கு உடனே துருன்னு இருக்கும், அதை நான் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். There was my grandfather's iron cross. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவருக்கு எது ஞாபகம் வருது? அவரோட கிராண்ட்ஃபாதரோட அந்த அயன் கிராஸ் வந்து ஞாபகம் வருது. வெல் நாட் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் எக்ஸாக்ட்லி பிகாஸ் ஹி வாஸ் அ பிரிட்டிஷ். ஆனால் கரெக்டாக யோசிச்சு பார்த்தோன்னா அது எங்கள் தாத்தாவோட தான் இருக்க வாய்ப்பு இல்லை, பிகாஸ் வந்து அவர் எங்கள் தாத்தா வந்து ஒரு பிரிட்டிஷ். ஆனால் அந்த அயன் கிராஸ் வாஸ் அ ஜெர்மன் டெக்கரேஷன் அவார்டட். ஸோ இந்த அயன் கிராஸ்ன்றது ஒரு ஜெர்மனோட ஒரு டெக்கரேஷன் அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அவார்டட் ஃபார் பிரேவரி டியூரிங் த வார், த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். ஸோ அது எல்லாமே ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டது. எந்த அப்போன்னு பார்த்தீங்கன்னா வார் அப்போ, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், வென் மை கிராண்ட்ஃபாதர் ஃபாட் இன் ஃப்ரான்ஸ். ஸோ அவர் ஃப்ரான்ஸில் வந்து ஃபைட் பண்ணும்போது அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஹி காட் இட் ஃப்ரம் அ ஜெர்மன் சோல்ஜர். ஸோ அவருக்கு யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் சோல்ஜர் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஜெர்மன் சோல்ஜர். ஓகே, நெக்ஸ்ட், த பரம்வீர் சக்ரா இஸ் தி ஹையஸ்ட் வார் டைம் கேலண்ட்ரி அவார்ட் given to soldiers of Indian armed forces for the display of utmost courage and complete selflessness when facing the enemy. So highest wartime gallantry என்னது? பரம்வீர் சக்ரா. Okay, since its inception in 1950, first 1950ல கொடுத்திருக்காங்க. 21 fearless heroes, 14 posthumous, அதாவது இந்த 14 பேர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா have been awarded the medal till January 2019. So இது வந்து old ஒரு topic. Okay, next, do you still have it அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேக்குது. No, he said, looking her in the eyes, I left it in the jackfruit tree. நான் அது வந்து என்கிட்ட இல்ல, அந்த jackfruit ட்ரீக்குள்ள தான் நான் விட்டுட்டேன். You left it in the tree அப்படின்னு வந்து டக்குன்னு அந்த பொண்ணு கேக்குது. Yes, I was so excited at the time packing and saying goodbye to people and thinking about the ship I was going to sail on that I simply forget all about this. எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணுற அவசரத்தில், சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்க்கு பாய் பாய் சொல்கிறதுல, அண்ட் முக்கியமாக நான் செயில் பண்ணி போகக்கூடிய அந்த ஷிப்பை நினச்ச அதே சந்தோஷத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், இது எல்லாத்தையும் மறந்துட்டேன். She quietly said, it may still be there in the hollow part of the branch. இன்னும் அது இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு. Yes, he said, it's 25 years. But it may still be there unless someone else found it. கண்டிப்பா அங்க இருக்கும், இதுவரைக்கும் வேற யாரும் அதை பார்க்கலனா கண்டிப்பா அங்க தான் இருக்கும். Would you like to go and look? I can't climb trees anymore. So இந்த இடத்துல பாருங்க, I can't climb trees anymore. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் நான் கடைசியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதான் வந்து லெசனோட நேம். If you can't, I will go and see. You just sit here and wait for me. உங்களால் முடியலையா, நான் போய் பார்க்குறேன், நீங்கள் இங்கே இருங்க. I have found it, she cried. திடீர்னு அப்படியே கத்துறாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். I have found something. And now, barefoot, she ran breathlessly towards him. In her outstretched hand, a rusty old medal. ஸோ அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்படியே வெறுங்காலே ஓடி வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரஸ்டி துரு பிடிச்ச அந்த ஓல்டு மெடலை வந்து கொடுக்குறாங்க. He took it from her and turned it over on his palm. அப்படியே எடுத்து இந்த பாம்ல வச்சு இப்படி பார்க்குறாரு. Is it the iron cross? She asked eagerly. Yes, he said, this is it. அப்படின்னு வந்து சொல்றாங்க. Now I know why you came. You wanted to see if it was still in the tree. இப்பதான் புரியுது, நீங்க எதுக்கு இப்போ வந்து உள்ள உட்காந்துட்டு என் வீடை முறைச்சு பார்த்தீங்க, இந்த மெடலுக்காக தானே அப்படின்னு வந்து கேட்காங்க. You may be right. I am not really sure why I came. நீ ஒருவேளை கரெக்டாக இருக்கலாம், நான் எதுக்கு வந்து எனக்கே தெரியல. பட் யூ கேன் கீப் த கிராஸ். ஆனால் இந்த கிராஸை நீயே வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு. யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல். நீ தானே கண்டுபிடிச்ச, நீயே வச்சுக்கோ அப்படின்றாரு. ஸோ அவர் இதுக்காக வரலன்றதை இவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட். நோ, யூ கீப் இட், இட்ஸ் யோர்ஸ்.
அப்படின்னு வந்து சொல்றாரு. பட் இட் could have remained in the tree for another 25 years if you hadn't climbed up to look for it. ஆனா நீ மட்டும் அது மேலே போய் எடுக்கல அப்படின்னா இன்னும் 25 வருஷம் வேற யாருக்காவது வந்து கூட அது வந்து இருந்திருக்கலாம். ஏன்னா என்னால கண்டிப்பா ஏறி இருக்க முடியாது. பட் இஃப் யூ hadn't come back again, அதே நேரத்தில் அவர் நீங்கள் ஓரளவு வராமல் இருந்திருந்தா கூட அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லுது. ஆன் த ரைட் டே அட் த ரைட் டைம் அண்ட் வித் த ரைட் பர்சன் ஹி செட், getting up and placing the medal in her hand, it wasn't the cross I came for, it was for my youth. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இது வந்தது காரணம் வந்து இந்த கிராஸுக்காக கிடையாது, என்னோட யூத்லி லைஃப்பை வந்து நான் அவருக்கு வந்து நினச்சி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. She didn't understand that, but she walked with him to the gate and waited. ஸோ என்ன பண்ணுறாங்க, அப்படி அவனுக்கு ஒன்றுமே புரியலனாலும் அப்படியே அவங்களோட சேர்ந்து நடந்து போய் அந்த கேட்டுக்கிட்ட போய் அவர் விடுறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த மிடில் ஏஜ் பர்சனை விடுறாங்க. வேர் த ரோட் டர்ன் ஹி லுக்ட் பேக் அண்ட் வேவ் டு ஹர். அது அப்படியே நடந்து போறாரு அவர் பேசிட்டு கேட்லேருந்து அந்த பொண்ணுக்கு டாட்டா சொல்லிட்டு அங்கே போய் கடைசியாக டேர்ன் பண்ணக்கூடிய இடத்துல அந்த பொண்ணுக்கு வந்து டாட்டா சொல்றாரு. Then he quickened his steps and moved briskly towards the bus stop. There was a sprittliness in his step and something cried aloud in his heart. There was sprittliness in his step and something cried aloud in his heart. என்னமோ ரொம்ப வந்து ஒரு பாரமா வந்து அவருக்கு ஃபீல் ஆகுது. The mango scented summer breeze made the blood course in his veins and he forgot for a moment that he couldn't climb trees anymore. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து அந்த வழியாக போயிருக்கும்போது அந்த மேங்கோ சென்ட் எல்லாமே அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, அவர் வெயினில் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஆனால் கடைசி போய் அங்கே போய் பார்க்கும்போது அவரால் அந்த நினைவுகளை மட்டும்தான் அவரால் என்ன பண்ண முடியுது, ரீகலெக்ட் பண்ண முடியுதே தவிர அந்த நினைவுகளை திருப்பி வந்து ஒரு இளமை பருவத்துக்கு சென்று அதில் இருக்கக்கூடிய அந்த என்ஜாய்மெண்ட்டை திருப்பி அவரால் என்ன பண்ண முடியலை, அவரால் என்ஜாய் பண்ண முடியலை. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, யூத் லைஃப் கேன் பி ஒன்லி ஃபெல்ட் அஸ் மெமரிஸ் ஆஃப்டர் பிகமிங் எல்டர்லி அண்ட் இட் cannot be done as like a youth. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. தட் இஸ் வாட் ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் பட் ஐ கேன் சிட் அண்ட் ட்ரீம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இப்போ இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அபவுட் தி ஆத்தர் ரஸ்கின் பாண்ட். ஸோ ரஸ்கின் பாண்ட் வாஸ் born in 19th May 1934. He is an award-winning Indian author of British descent. So இது ரொம்ப முக்கியம். He is an Indian author of British descent. He is much renowned for his role in promoting children's literature. So children's literature வந்துட்டாலே யார் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, நம்மளோட ரஸ்கின் பாண்ட் அவர்கள். The Indian Council for Child Education has recognized his role in the growth of his children's literature in India. He got the Sahitya Academy Award in 1992 for Our Trees Still Grow in Dehra. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஒரு போயம்ல. He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. ஸோ இப்போவே வந்துட்டு இந்த இயர் 1934 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1992 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1999 ஞாபகம் வச்சுக்கோங்க, 2014 ஞாபகம் வச்சுக்கோங்க. As a prolific writer, he has written over 500 short stories, essays and novels. His popular novel என்ன அப்படின்னு கேட்பாங்க, The Blue Umbrella was made into a Hindi film and was awarded the National Film Award for the best children's film in 2007. The years எல்லாமே ரொம்ப important. 1992, 1999, 2014, 2007 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் டர்ன் ஸ்டைல்னு நம்ம என்னன்னு பார்த்தாச்சு. ஹாலிஹாக்ஸ்னா இட் இஸ் an Eurasian plant of a mallow family with large showy flowers. So mallow family முக்கியம், Eurasian plant ரொம்ப முக்கியம். Colonel, a rank of officer in the army. Brigadier, a rank of officer in the British army. Above the colonel, trapeze, a horizontal bar hanging. இதையும் நம்ம வந்து இமேஜாவே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே நெக்ஸ்ட் மட்டர்டுனா அப்படியே முணுமுணுக்கிறது தான் மட்டர்ட் இன் அ லோவர் டோன். ஸ்லிதர்டுனா ஸ்லைட் ஆர் ஸ்லிப் அன்ஸ்டெடிலி ஆன் அ லூஸ் ஆர் ஸ்லிப்பரி சர்ஃபேஸ். அப்படியே வலுகளாக இருக்கிற இடத்துல இப்படி வலுக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்லிதர்ட். ப்ரூனிங், த ஆக்ட் ஆஃப் ட்ரிம்மிங் அ பிளான்ட். Bougainvillea, an ornamental shrubby climbing plant that is widely cultivated in tropics. Climbing plant, ornamental shrubby plant. Okay. Chimming, making melodious ringing sounds typically to indicate the time. So chimming na இதுதான் மீன். And Burgerians, நம்ம Australian breed of parrot in பார்த்தாச்சு. Cranking, the act of turning a handle to start an engine.
sprinkliness, lively and full of energy. Okay, next. ஸோ இதுக்கப்புறமா இதில் எதெல்லாம் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து இப்போ செக் பண்ணுவோம், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதானே. த விசிட்டர் ஹிட்டன் அ ஃபியூ காயின்ஸ் இன் த ட்ரீ, ட்ரூ. அந்த ஜாக் ஃப்ரூட் வந்து அங்கேயே தான் இருந்துச்சு அந்த ட்ரீ, எஸ். As a boy the visitor used to swing on the turnstile, yes. And next, the visitor had sold the house, yes. Next, the girl came out of the house, yes. The visitor's grandfather used to sit on the stone bench, false, because அது வந்து grandfather கிடையாது, grandmother. The visitor was able to remember the music of the piano, yes. The visitor was able to climb the jackfruit tree, no, அவங்களால ஏற முடியல. The purpose of the visit of the narrator was to buy his ancestral house back, no, it was to feel his youth. The visitor climbed over the wall easily, no, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினாரு, because he was breathing heavily. So இது எல்லாமே ரொம்ப important. The story I can't climb trees anymore highlights the importance of youth. Okay, the house which was visited by the man was slightly repaired, அதாவது கொஞ்சம் மாடரேட்டா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. Who said a blessing rests on the house where the shadows of a tree falls? It is the visitor's grandmother. The visitor came back to the house because he was looking for his lost youth. The visitor gifted the dash to the little girl, the iron cross. So இதோட வந்துட்டு I think the book back is over. So இன்னைக்கு நம்ம வந்து இதை ரொம்பவே சூப்பராக டீகோட் பண்ணிட்டுப்போம். I think I made the prose more interesting and engaging for you. And இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸையும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பக்காவா இதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட இதே ஸ்பிரிட்டோட நீங்கள் என்ன பண்ணுங்க, வர நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸஸை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோ கோர்ஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு லைவ் கிளாஸஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9115049115. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி தேர் டு பர்சனலி கைட் யூ த்ரூ அவுட் த classes. Thank you. See you in the next video.